நெல்லையில் வீட்டில் இருந்த மாமனார் மாமியாரை மருமகனே வெட்டிச் சாய்த்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தை சேர்ந்த பாஸ்கரன் செல்வராணியின் மகளான ஜெனிஃபர் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த மரியகுமார் என்பவரை சில வருடங்களுக்கு முன்பாக காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஜெனிஃபருக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் கணவர் மரியகுமார் அடிக்கடி குடித்துவிட்டு ஜெனிஃபர் நடத்தையில் சந்தேகமடைந்து தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மரியகுமார் வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் ஜெனிஃபர் கட்டட வேலைக்கு சென்று குழந்தைகளை வளர்த்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஜெனிஃபர் வேலை பார்த்து வரும் இடத்திற்கு சென்று மரியகுமார் தகராறு செய்து வந்ததால் ஆத்திரமடைந்த ஜெனிஃபர் தனது குழந்தைகளோடு தனது தாயார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று இரவு மது போதையில் ஜெனிஃபரின் தாயார் வீட்டுக்கு சென்ற மரியகுமார் ஜெனிஃபர் எங்கே என கேட்டதாகவும் அதற்கு ஜெனிஃபர் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வருவதாக பாஸ்கரும் செல்வராணியும் கூறியதாக சொல்லப்படுகிறது. உங்கள் இருவரால் தான் அவள் வெளியே சென்றாள் என ஆத்திரமடைந்த மரியகுமார் மாமனார் மாமியார் என இருவரையும் அரிவாளால் சர்ரம் மாறியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். வீட்டின் வெளியில் தாத்தாவும் பாட்டியும் இறந்து கிடக்கும் நிலையில் எதுவுமே அறியாமல் குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருந்தனர். மேலும் மரியகுமார் ஜெனிஃபரின் சகோதரிக்கு போன் செய்து இருவரையும் கொன்றுவிட்டதாக தகவல் தெரிவித்துவிட்டு பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் மரியகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த 2 பிள்ளைகளையும் அனாதையா விட்டா எங்க அம்மா அப்பா இல்லாம நாங்க எப்படி வாழ போறோம் தெரியல. எனக்கு அண்ணன் தம்பியும் கிடையாது. தெரிஞ்சிருந்துதான் ஆள் இல்லாத நேரம் பார்த்து வெட்டிட்டான். என்கிட்ட சொல்லிட்டு தான் வெட்டிட்டான். போன்ல என்கிட்ட சொன்னானே சொல்லிட்டு தான் வெட்டினான். அவனை விடக்கூடாது. 2 பேர்த்தையும் கொண்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துதான் அவனை வெளியே வரக்கூடாது.